ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ்டி அனிமே. நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஜுஜுட்சு கைசன் மாங்கா பைட்டனோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா மேல் ஐக்கன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. எப்பயும் போல வீடியோக்கு 300 லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆல்ரைட் கைஸ், வளவலாம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? போன சாப்டரில் நம்ம டெங்கன் அவரோட ஹியூமன் ஃபார்ம்லேருந்து எவால்யூஷன் மூலியமாக கர்ஸ் ஸ்பிரிட்டாக மாட்டான்றதை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி கர்ஸ் ஸ்பிரிட்டாக மாறின நம்ம டெங்கன் கெஞ்சாக்கோவை பார்த்து பயந்துருப்பாரு. ஏன்னா நம்ம கெஞ்சாக்கு இப்போ பொசஸ் பண்ணுற பாடின்றது சுகுருகேட்டா ஓடுது. சுகுருகேட்டாவால் அவனோட உசுமாக்கியை யூஸ் பண்ணி எந்த ஒரு கர்ஸ் ஸ்பிரிட்டாக இருந்தாலும் அதை அவனோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வர வைக்க முடியும். எல்லாத்தையும் தவிர்த்து நம்ம டெங்கனுக்கு அடுத்து ஒரு செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பேரியர் யூஸ்னா அது நம்ம கெஞ்சாக்கு தான். ஸோ இதனால தான் நம்ம டெங்கன் கெஞ்சாக்கோவை பார்த்து பயப்படுறாரு. ஏன்னா நம்ம டெங்கன் 11 வருஷம் எவால்யூஷன் ஒரு கர்ஸ் ஸ்பிரிட்டாவே மாறிட்டாரு. சோ ஒன்ஸ் கெஞ்சாக்கு டெங்கனை நேர்ல பாக்குற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம கெஞ்சாக்கு ஈஸியா டெங்கனை டேக் ஓவர் பண்ணிடுவான். அதனால நம்ம டெங்கன் அவரை கெஞ்சாக்கு கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறக்காண்டி நம்ம சுக்குமோ அண்ட் சோசோவி ரெண்டு பேத்தையுமே அவரை கார்ட் பண்றதுக்காண்டி அங்கேயே ஸ்டே பண்ண சொல்லியிருப்பாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் அந்த கார்ட் டியூட்டி அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டெங்கன் கெஞ்சாக்கோ பத்தியே பேச ஆரம்பிச்சிருப்பாரு. இப்படி இவங்க கெஞ்சாக்கோ பத்தி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஃபுஷிகோரோ கோஜோவை மட்டும் எப்படியாச்சும் அந்த சீல்ல இருந்து வெளியே கொண்டு வந்தா போதும், அவர் வெளியே வந்துட்டாருன்னா கெஞ்சாக்கோ நடத்துற கல்லிங்கம்மா அவரை முடிச்சு விட்டுருவாரு அப்படின்னு நம்ம ஃபுஷிகோரோ சொல்ல, இதை கேட்ட டெங்கன் நம்மளால கோஜோவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அந்த பிரிசன் ரிலமோட பேக் டோரை கொடுக்குறாரு. இதை கேட்ட ஃபுஷிகோரோவும் யூஜியும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம கோஜோ 11 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இன்வெர்டட் ஸ்பியர் ஆஃப் ஹெவனும் பிளாக் ரோப்பும் ஒரு தேவையில்லாத ஆப்ஜெக்ட்னு மொத்தமா அழிச்சிருப்பான். இதை நினைச்சு நம்ம ஃபுஷிகோரோவும் யூஜியும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக அப்போ நம்ம சுக்குமோ டெங்கன் கிட்ட கோஜோவை ரிலீஸ் பண்றதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கணுமே அப்படின்னு கேட்க, இதை கேட்ட டெங்கன் கோஜோவை பிரிசன் ரிலம்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி தன்னைத்தானே ஏஞ்சல்னு சொல்லிட்டு ஒருத்தி சுத்திக்கிட்டு இருந்தா. அவளோட கர்ஸ் டெக்னிக்ன்றது மத்த கர்ஸ் டெக்னிக்கை நல்லிஃபை பண்றது தான். சோ அவன் நினைச்சானா கோஜோவை அந்த பிரிசன் ரிலம்ல இருந்து வெளியே கொண்டு வர முடியும். அவளும் இந்த கெஞ்சாக்கோட கல்லிங் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றா. அவளோட பேரு ஹானா அப்படின்னு நம்ம டெங்கன் சொல்றதோட போன சாப்டர் முடிச்சிருந்தாங்க. அப்படியே இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஃபுஷிகோரோ அந்த ஹானாவால கர்ஸ் டெக்னிக்கை நல்லிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம டெங்கன் கேட்க, அதுக்கு டெங்கன் ஆமா அவளால கர்ஸ் டெக்னிக்கை ஃபுல்லா எக்ஸ்டிங்யூஸ் பண்ண முடியும். சோ அவன் நினைச்சானா இந்த பிரிசன் ரிலமோட பேக் டோரை அவளால ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம டெங்கன் சொல்ல, இதை கேட்ட ஃபுஷிகோரோ அவ இருக்க இடம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம டெங்கனை பார்த்து கேட்க, இப்போ டெங்கன் ஜப்பான்ல மொத்தம் 10 காலனிஸை நம்ம கெஞ்சாக்கு ஓபன் பண்ணி விட்டுருக்கான். ஸோ அந்த 10 காலனில டோக்கியோட ஈஸ்ட் சைடில் இருக்க காலனில தான் அந்த ஏஞ்சல்ன்றவ இருக்கா. பட் அந்த காலனிக்குள்ள அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏது பண்ணிக்கிட்டு இருக்கான்றதான் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த பேரியர் என்னை ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜப்பான் முழுக்க மொத்தம் 10 காலனிஸ்ன்றது ஓப்பன் ஆயிருக்கு. இந்த 10 காலனிஸுமே ஒரே லைன்ல கனெக்ட் ஆகுது. இந்த லைனை ஜப்பான்ல இருக்க மக்கள் கர்சஸா மாறினதுக்கு அப்புறம் ஜப்பானோட மறுபக்கத்துக்கு இந்த லைனை தாண்டி வந்து என் கூட மர்ஜ் ஆயிருவாங்க அப்படின்னு நம்ம டெங்கன் சொல்ல, கேட்ட யூஜி இப்பெல்லாம் ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ பின்னாடி இந்த நம்ம சுக்குமோ என்னடா இந்த கெஞ்சாக்கு பைப்ல ஹொக்கைடோ அவனோட காலனிக்குள்ள இன்க்ளூட் பண்ணாம வச்சிருக்கான், ஒருவேளை ஜுஜுட்சு சொசைட்டியோட பேரியர் இருக்கனால கெஞ்சாக்கோல அதை இன்க்ளூட் பண்ண முடியலையோ அப்படின்னு நம்ம சுக்குமோ கேட்க, அதுக்கு ஃபுஷிகோரோ நீங்க சொன்னது கரெக்ட் தான் சுக்குமோ, அந்த இடத்த ஒரு புனிதமான இடமா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாம அந்த இடம் ஒரு மோசமான இடம் அப்படின்னு நம்ம ஃபுஷிகோரோ சுக்குமோ கிட்ட சொல்லிட்டு டெங்கன் கிட்ட இந்த மாதிரி உங்க கூட எல்லாருமே கம்ப்ளீட்டா மர்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம ஃபுஷிகோரோ டெங்கனை பார்த்து கேட்க, அதுக்கு டெங்கன் இந்த கல்லிங் கேம் வச்சு தான் என் கூட மர்ஜ் ஆகிற ப்ராசஸ் ஃபாஸ்டா நடக்குதா ஸ்லோவா நடக்குதான்றதை கண்டுபிடிக்க முடியும். பட் எல்லாரையுமே என் கூட கம்ப்ளீட்டா மர்ஜ் பண்றதுக்கு குறைஞ்சது 2 மாசமாச்சும் ஆகும் அப்படின்னு நம்ம டெங்கன் சொல்லிட்டு அந்த கல்லிங் கேமோட ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கல்லிங் கேமுக்கு மொத்தம் 8 ரூல்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, நம்ம கெஞ்சாக்கு கர்ஸ் மேனிபுலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஜப்பான்ல இருக்க ஏகப்பட்ட பேத்துக்கு கர்ஸ் எனர்ஜியை அவேக்கன் பண்ணி விட்டுருப்பான். ஸோ இப்படி ரீசெண்டா கெஞ்சாக்கு மூலியமா கர்ஸ் எனர்ஜி அவேக்கன் பண்ண எல்லாருமே 19 நாளைக்குள்ள ஜப்பான்ல இருக்க 10 காலனிஸ்ல ஏதாச்சும் ஒரு காலனில அவங்களோட பார்ட்டிசிபேஷனை டிக்ளேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ரூல் சொல்ல, இதை கேட்ட ஃபுஷிகோரோ இன்னைக்கு தேதி நவம்பர் 9 காலைல 9 மணி எல்லா பிளேயர்ஸும் அக்டோபர் 31ஆம் தேதி மிட் நைட்டை தான் அவங்களோட கர்ஸ் எனர்ஜின்றதை அவேக்கன் பண்ணாங்க. ஸோ இதை வச்சு பார்த்தா நம்ம சுமிக்கி அவளோட பார்ட்டிசிபேஷனை டிக்ளேர் பண்றதுக்கு இன்னும் 10 நாள் 15 நேரம் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபுஷிகோரோ சொன்னோன்னே அந்த செகண்ட் ரூல்ல சொல்றாங்க. இந்த செகண்ட் ரூல்ல என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரூல்ல மீறாங்களோ அவங்க எல்லாருமே கர்ஸ் டெக்னிக் ரிமூவலோட
ரிச்சுவலோட சப்ஜெக்டா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரூலை பிரேக் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இறந்துருவாங்கன்றத சிம்பாலிக்கா சொல்றாங்க. அடுத்ததான் மூணாவது ரூல்ல இந்த நான் பிளேயர்ஸ் யாரெல்லாம் அந்த காலனிக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்களோ அவங்க என்ட்ரி ஆன அடுத்த செகண்டே இவங்க எல்லாருமே கல்லிங் கேமோட பார்ட்டிசிபென்ட்ஸா அறிவிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு நம்ம டெங்கன் சொல்ல, அப்ப ஏற்கனவே பேரியருக்குள்ள இருக்க சிட்டிசன்ஸ் வெளியே வரதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம யூஜி டெங்கனை பார்த்து கேட்க, அதுக்கு டெங்கன் இந்த சிவிலியன்ஸ் எல்லாம் கேமுக்குள்ள என்டர் ஆகிறத பத்தியும் இல்ல இந்த கேம் விட்டு வெளியே போறத பத்தியும் எந்த ஒரு ரூல்ஸுமே கொடுக்கல. பட் இந்த கல்லிங் கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பிளேயர் எப்படி இந்த பேரியர் விட்டு எக்ஸிட் ஆவாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஆனா இப்போதைக்கு பிளேயர்ஸ் எல்லாருமே வாலண்டியரா வந்து பார்ட்டிசிபேஷனை டிக்ளேர் பண்றது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம டெங்கன் சொல்லிட்டு அப்படியே அந்த 4வது ரூலையும் 5வது ரூலையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த 4வது அண்ட் 5வது ரூல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயரை கொல்றது மூலமா இந்த கல்லிங் கேம்ல பாயிண்ட்ஸ் எர்ன் பண்ணலாம். பட் அந்த பிளேயர்ஸோட பாயிண்ட் அந்த கல்லிங் கேமோட கேம் மாஸ்டர் தான் டிசைட் பண்ணுவாரு. ஜெனரலான ரூல் படி சாஸ்திரரை கொண்டா 5 பாயிண்ட், நான் சாஸ்திரரை கொண்டா 1 பாயிண்ட் அப்படின்னு நம்ம டெங்கன் சொல்ல, இதை கேட்ட ஃபுஷிகோரோ இந்த கேம் மாஸ்டர்ன்றவன் யாரு அப்படின்னு நம்ம டெங்கனை பார்த்து கேட்க, அப்ப டெங்கன் இந்த கேம் மாஸ்டர்ன்றது வேற யாரும் இல்ல, எல்லா பிளேயர்ஸுக்குமே கோகுனேன்னு ஒரு ஷினிகாமியை கொடுப்பாங்க. அந்த ஷினிகாமி தான் கிட்டத்தட்ட ஒரு கேம் மாஸ்டர் மாதிரி. சொல்ல போனா இந்த கேம் மாஸ்டர்ன்றது வேற யாரும் இல்ல, நம்ம ரியல் லைஃப்ல விளையாடுற எல்லா டிஜிட்டல் கேம்ஸ்மே ஒரு ப்ரோக்ராம்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி கல்லிங் கேம்க்குரிய ப்ரோக்ராம் தான் கேம் மாஸ்டர் அப்படின்னு நம்ம டெங்கன் சொல்லிட்டு 6வது ரூல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த 6வது ரூல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிளேயர் அவனோட ஓன் பாயிண்ட்ஸை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அந்த பிளேயர் கேம் மாஸ்டர் கூட நெகோஷியேட் பண்ணி கல்லிங் கேம்ல ஒரு புது ரூலவே கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம டெங்கன் சொல்ல, இதை கேட்ட யூஜி நம்மளால ஆட் தான் பண்ண முடியுமா, ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் ரூல்ஸை சப்ரேட் பண்ண முடியாதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஃபுஷிகோரோ ஏற்கனவே இருக்க ரூல்ஸை புதுசா ஒரு ரூலை கிரியேட் பண்ணி அந்த ரூலை கவுண்டர் அட்டாக் பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம ஃபுஷிகோரோ டெங்கனை பார்த்து கேட்க, இப்படி ஃபுஷிகோரோ கேட்டோன்னே நம்ம டெங்கன் அந்த கல்லிங் கேமோட 7வது ரூலை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி கேம் மாஸ்டர்ட்ட ப்ரொபோஸ் பண்ற எல்லா ரூல்ஸையுமே கேம் மாஸ்டர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அன்டில் புதுசா ப்ரொபோஸ் பண்ற ரூல்ஸ்ன்றது கல்லிங் கேம்ல லாங் லாஸ்டிங்கா எக்ஸிஸ்ட் ஆகாத வரைக்கும் அந்த ப்ரொபோசலை கேம் மாஸ்டர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம டெங்கன் சொல்ல, இதை கேட்ட சோசோ இதெல்லாம் ஃபேர் ஆல அப்படின்னு சொல்ல, பின்னாடி இந்த நம்ம மாக்கி, ஆமா இந்த ரூல்ஸ்ன்றது கேம் மாஸ்டருக்கு சாதகமா இருக்கு, இந்த கேம் மாஸ்டர் பைப்ல கண்டிப்பா நாங்க ப்ரொபோஸ் பண்ற எல்லா ரூல்ஸையுமே ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம மாக்கி சொல்ல, அப்ப டெங்கன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஆகாது, இந்த கல்லிங் கேமோட ரூல்ஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கனால கண்டிப்பா கேம் மாஸ்டரோட முடிவுன்றதும் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம டெங்கன் சொல்லிட்டு அப்படியே அந்த 8வது ரூல்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த 8வது ரூல் படி பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட இன்க்ரீஸ் ஆகாம ஸ்டார்டிங்ல எந்த பாயிண்ட்ல இருந்தாங்களோ அதே பாயிண்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் நீட்டிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே கர்ஸ் டெக்னிக் ரிமூவல் சப்ஜெக்டா மாத்திடுவாங்க. அதாவது அவங்க எல்லாத்துக்குமே சங்கு தான் அப்படின்னு இந்த 8வது ரூல் சொல்லுது. இதை கேட்ட யூஜி நான் மறுபடியும் மக்களை கொல்லணுமா அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான். அப்போ ஃபுஷிகோரோ இல்ல யூஜி நீ அதெல்லாம் பண்ண வேணாம், என்கிட்ட வேற ஐடியா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபுஷிகோரோ சொல்ல, இந்த பக்கம் நம்ம மாக்கி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்றது கிடைச்சிருச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே செய்ய வேண்டிய வேலைன்றது இருக்கு. சுக்குமோ சோசோ அவங்க 2 பேருமே இங்கே இருந்து டெங்கனை பாதுகாக்கிற வேலையை பார்ப்பாங்க. இந்த ஜுஜுட்சு ஹை கர்ஸ் வேரோஸ்ல இருந்த எல்லா கர்ஸ் டூல்ஸையுமே நம்ம கோஜோ சீல் ஆனோடனே அது எல்லாத்தையுமே ஜெனின் கிளான் வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ஜெனின் கிளானோட லீடர் நம்ம ஃபுஷிகோரோன்றனால நானும் ஃபுஷிகோரும் அங்க போய் அந்த கர்ஸ் டூல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நம்ம மாக்கி சொல்ல, இதை கேட்ட யூஜி என்னமா சொல்ற ஃபுஷிகோரோ இவ சொல்றதெல்லாம் உண்மையா, நீ ஜெனின் கிளானோட லீடரா அப்படின்னு நம்ம யூஜி ஃபுஷிகோரோவை பார்த்து கேட்க, அதுக்கு ஃபுஷிகோரோ யூஜி கிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி உன்ட்டு அப்புறமேட்டு தெளிவா சொல்றேன்டா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம மாக்கி யூட்டா டெங்கன் இவங்க 3 பேரும் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டெங்கனை சரி ரைட்டு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, ஜூஸோட ஒர்க் ஷாப் தானே அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கன் சொல்ல, அப்படின்னா சரி நான் அந்த ஜெனின் கிளான்ல போய் கர்ஸ் டூல்ஸ்லாம் எடுத்து முடிச்சக்கப்புறம் பேண்டா மற்றவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த கேமை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்புறம் நீ யூட்டா நீ என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம மாக்கி யூட்டாவை பார்த்து கேட்க, அப்ப யூட்டா நான் சீக்கிரமா போய் இந்த கல்லிங் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், அப்பதான் ஃபுஷிகோரோ சுமிக்கிலாம் வரதுக்கு முன்னாடி என்னால முடிஞ்சவளுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமோ அவ்வளவு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம யூட்டா சொல்ல, இப்படி யூட்டா சொன்னே எல்லாரும் யூஜியை பாக்குறாங்க. பட் நம்ம யூஜி ஒக்கட்ஸு கூட இருக்கிறதுனா அவனுக்கும் சேஃப், அவன் கூட இருக்கவங்களுக்கும் சேஃப். ஏன்னா யூஜி திடீர்னு மறுபடியும் சுக்குனா கூட சுவிட்ச் ஆனாலும் அது யூட்டாவால சமாளிக்க முடியுமே ஒழிய மற்றவங்களால அவ்வளோ ஈஸியாக சமாளிக்க முடியாது. ஆனால் யூட்டாவோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அவன் தனியாக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் எஃபிஷியன்ஸாக இருக்குமே ஒழிய யூஜி அவனால் கூட்டிக்கிட்டே சுத்த முடியாது. இப்படி யூட்டா யூஜியை விட்டுட்டு தனியாக போனான்னா யூஜி ஃபுஷிகோரோ கூட தான் டீம் அப் பண்ணணும். பட் யூஜி ஃபுஷிகோரோக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு அவன் கூட டீம் அப் பண்ண பயப்படுறான். அப்போ ஃபுஷிகோரோ யூஜியோட நெஞ்சிலே ஒரு தட்டு தட்டி என்னைய பற்றி யோசிக்கிறத நிப்பாட்றா, நான் நல்லா தான் இருப்பேன், ஒருவேளை ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல நீ சுக்குனா கூட சுவிட்ச் ஆகி அவன் என்னைய கொண்டுட்டானா அப்போ யூட்டா வந்து உன்னைய கொல்லட்டும், அது வரைக்கும் நீ கவலைப்படாம இரு அப்படின்னு நம்ம ஃபுஷிகோரோ போல்டா சொல்லிட்டு அப்படியே நம்ம ஃபுஷிகோரோ யூஜி கிட்ட சைலண்டா இதெல்லாம் நான் சொல்றப்போ அப்படியே சாவை பார்த்து பயப்படாத மாதிரி தான் தெரியும், ஆனா ஏதோ ஒரு சாக்கா வச்சு நீ சுக்குனா கூட சுவிட்ச் ஆகும்போது என்னை போட்டு தள்ளிடாடா அப்படின்னு நம்ம ஃபுஷிகோரோ யூஜியை பார்த்து சொல்றான். இதை கேட்ட யூஜி என்னடா ஒரு 5 செகண்ட் முன்னாடி வரைக்கும் வீராப்பா பேசிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி ஃபுஷிகோரோவை பார்க்கறான்.
போறான். இப்படி ஃபுஷிகோரா யூஜி கிட்ட சொன்னோடனே மாக்கி கிட்ட போய் அவன் என்ன பண்ணணும்ன்றத கேட்க போறான். அப்ப மாக்கி நம்ம முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி நீங்க 2 பேரும் போய் கெஞ்சியை பாருங்க அப்படின்னு நம்ம ஃபுஷிகோரோட சொல்ல, இதை கேட்ட யூஜி கெஞ்சியா அவன் யாரு அப்படின்னு கேட்க, அப்ப யூட்டா கெஞ்சி ஒரு சஸ்பெண்டட் தேர்ட் இயர், அது மட்டும் இல்லாம அவன் என்னையோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் அப்படின்னு நம்ம யூட்டா சொல்ல, இதை கேட்ட யூஜி என்னையா சொல்ற, உனையோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒருத்தனா, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நம்ம யூஜி சாக்காக. அப்ப மாக்கி நம்ம சைடுல ஆள் ரொம்ப கம்மியா இருக்காங்க, சோ எவ்வளவு பேரை நம்ம டீம்ல சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா சேர்க்கணும், சோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்த விட்டு டிஸ்பேச் ஆகுறாங்க. இப்படி யூஜி நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே திரும்பி பார்த்து நம்ம சோசோ கிட்ட, சோசோ ரொம்ப தேங்க்ஸ் டா இவ்வளவு நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, கொஞ்சம் பார்த்து பத்திரமாரு அப்படின்னு நம்ம யூஜி சொல்ல, இதை கேட்ட சோசோ நீயும் செத்துறாத உயிரிடு அப்படின்னு சொல்லி நம்ம யூஜியை வெளியே அனுப்புறான். இப்படி யூஜி வெளியே போனோடனே ஜோசோவோட பிரதர்லி பாண்டிங் அப்பதான் வெளியே வருது. நம்ம ஜோசோ அப்படி யூஜி போனோடனே தேம்பி தேம்பி அழுகுறான். இதை பார்த்த சுக்குமோ என்னடா சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. இந்த பில்டிங்குள்ள ஏதோ காமெடி ஷோ மாதிரி நடக்குது போல. பட் அங்க இருந்து ஆடியன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கூட சிரிக்கல, என்னடா இலவுது அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. அப்போ ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இவங்க என்னடா ஒருத்தன் கூட சிரிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவனோட பெர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு பேக் ஸ்டேஜுக்கு போறான். இவனோட பேரு டக்காபா. இப்படி டக்காபா அவனோட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல வந்து உட்காந்துருக்கான். இப்படி அவன் மனசோடஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டேஜ் ஷோவோட மேனேஜர் என்ட்ரி ஆகுறான். இப்படி அவன் என்ட்ரி ஆனோடனே, டே டக்காபா நீ பண்ற ஜோக்ஸ் எல்லாமே வர வர ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப டம்பா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்க, கிட்டத்தட்ட எனக்கே அது டிப்ரெசிங்கா இருக்கு, பட் நீ இதே மாதிரி ஜோக்ஸ் தான் திரும்ப திரும்ப பண்ண போறேன்னா அது கண்டிப்பா ஹிட் ஆகாது அப்படின்னு சொல்ல, கேட்ட டக்காபா செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, எனக்கு அது தெரியும் பட் என்னோட ஜோக்ஸ்ன்றது கொஞ்சம் லேட்டா தான் எல்லாத்துக்குமே புரிய வரும், அதனாலதான் அவங்க யாருமே சிரிக்காம இருக்காங்க அப்படின்னு நம்ம டக்காபா சொல்ல, அதுக்கு அந்த மேனேஜர் உன்னோட வயசு என்னடா அப்படின்னு கேட்க, அதுக்கு டக்காபா 35 சொல்றான். சோ பண்ணி குயிட் பண்ணிரு, உன்னோட லேட்டா பூத்து குலுங்குற ஜோக்ஸ்லாம் இங்க தேவையில்ல, ஒன் ஷாட்ல ஹிட் ஆகிற மாதிரியான ஜோக்ஸ் தான் இப்போதைக்கு இருக்க டோக்கியோ மக்களுக்கு தேவைப்படுது, சோ என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் படி நீ இந்த வேலையை குவிட் பண்ணிட்டு உனக்கு என்ன வருதோ அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அப்போ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தா நம்ம டக்காபா அப்படியே எந்திக்கிறான். அப்போ அந்த ரூம்ல இருந்த இன்னொருத்தன், டக்காபா உன்னோட ஜோக்ஸ்லாம் எனக்கு பிடிக்காதுலாம் இல்ல, அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ டக்காபா நான் சொல்றதையே உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது, ஒரு அர்த்தம் இல்லாத ஜோக்கை யார் வேணாலும் ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம், ஈவன் ஜோக்குனா என்னன்னே தெரியாதவன் கூட அவனோட சிச்சுவேஷனை பொறுத்து ஒரு ஒன் ஹிட் ஜோக்கு கூட கிரியேட் பண்ண முடியும், ஆனா அர்த்தமுள்ள ஜோக்குன்றது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எல்லாத்துக்குமே ஹிட் ஆகும் அப்படின்னு நம்ம டக்காபா சொல்ல, அப்ப அந்த ரூம்ல இந்த கென்னுன்றவன், இல்லடா டக்காபா நல்லா புரிஞ்சுக்கோ, எப்போதுமே இந்த 2 வகையான காமிக்ஸ்ன்றது ரொம்ப டிமாண்டா இருக்கும், ஒன்னு நிஜமாலே காமெடியா இருக்க காமிக்ஸ், இன்னொன்னு அந்த காமிக்ஸ் ரிலீஸ் பண்றவங்க அந்த காமிக்ஸ் காமெடியா இருக்குன்னு நினைச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க, சோ இந்த 2 வகையில நீ எந்த வகையை சேர்ந்தவன் அப்படின்னு அந்த கென்னுன்றவன் கேட்க, இதை கேட்ட டக்காபா டக்குன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் 50-50% இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு 70-30 ரேஷியோல இருப்பேன் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. சோ இந்த டக்காபான்றவன் கல்லிங் கேம்ல இவனும் ஒரு பிளேயர்ன்றத இந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. சோ இந்த சாப்டர்ல ஃபைனலா டெங்கன்ட்ட கேட்க வேண்டிய எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சுட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்யறதுக்காண்டி எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த கல்லிங் கேமுக்கு ரொம்ப ஹைப்ன்றது கொடுக்குறாங்க, எப்படா இந்த கல்லிங் கேம்ன்றது ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி இருக்கு. சோ சீக்கிரமா இந்த கல்லிங் கேம்ன்றது ஸ்டார்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த சாப்டர்ல கெஞ்சின்னு ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ அது வேற யாரும் இல்ல, நம்ம தம்ப்நெயில்ல ஒருத்த போட்டோ வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் கெஞ்சி. இந்த கெஞ்சி ஒர்க்அவுட்ஸோட பவர்ஃபுல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கும் தெரியல, நானும் இன்னும் அடுத்த சாப்டர் படிக்கல. சோ அடுத்த சாப்டர் அடுத்த வாரத்துல படிச்சு அடுத்த வாரத்துல பிரேக் டவுன் பண்ணி போட்டுருவேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த கெஞ்சி ஒர்க்அவுட்ஸோட பவர்ஃபுல்லா இருப்பானா இருக்க மாட்டான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல ஒரு ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க. ஆல்ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா DXD Anime சேனல்ல போடுற எல்லா வீடியோ பிடிக்கும், சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.